இப்போ ஜெயில் அப்படின்றது ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையா பார்க்கப்படுது. சிறைக்குள்ள போற முதல் தலைமுறை குற்றவாளிகள் என் மகன் ஜெயில இருக்கான் அப்படின்னு பெருமையா சொல்ற தாய்மார்கள் நினைக்கிறாங்க. அதுதான் வேதனையா இருக்கு. என் தம்பி கலெக்டரா இருக்கான்னு பெருமையா இருக்கும். என் மகன் ஒரு அட்வொகேட்டா இருக்கான், ஒரு அரசூழியரா இருக்கான்னு பெருமையா இருக்கு. என் மகன் ஜெயில இருக்கிறது இன்னைக்கு தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி சொல்ல விட்டாங்கல்ல. இது எவ்வளவு கேவலம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு மேல படிக்க மாட்டாங்க. நீங்க ஒவ்வொரு நகர்ப்புறத்திலையும் பாத்தீங்கன்னா +2 தாண்டதே 12ஆம் வகுப்பு தாண்டுவதே இந்த முறை நீங்க +2 பாருங்க. எத்தனை ஆண் பசங்க ஃபெயில் ஆகணும் பாருங்க. படிக்க மாட்டாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சாதி வந்துருச்சு, பள்ளிக்கூடத்துக்குள்ள போதை வந்துருச்சு, பள்ளிக்கூடத்துக்குள்ள கஞ்சா வந்துருச்சு. வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுக்குற அந்த மரியாதையும் ஒரு விழா மாதிரி நடத்தும் போது நம்மளும் போயிட்டு வந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதுல ஒரு கேவலம் என்னன்னா, அந்த தொழில் அதிபர்கள், சினிமா நடிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்களா இருக்காங்கல்ல, இவங்க உணரணுங்க. ஒரு ஐஐடி கூட நின்று போட்டோ எடுக்கிறோமே, ஒரு கொலைகாரன் கூட நிக்கிறோமே அப்படின்னு உணர மாட்டாங்கல்ல. புரியுது உங்களுக்கு? அரசியல்வாதிகள் கேங்ல இருக்கிற ரவுடிசம் பண்றவங்களோட போட்டோ எடுக்கிற பெருமை நினைக்கிறாங்கல்ல. சார், உங்களோட ஜெயில் வாழ்க்கையில நீங்க மோசமா சந்திச்ச நிகழ்வுன்றது என்ன சார் சொல்லணும்னு நினைப்பீங்க? ஜெயராஜன் ஒரு பிடி வாத்தியார் தன் தாய் இன்னொருட உடல் விட்டு பார்த்தனால தன் தாயை வெட்டிக்கும் ஒரு மனநோயாளியா அறிவிட்டான். எந்த நேரம் அம்மா அம்மான்னு பேசிட்டு இருப்பான். அவனுடைய வேதனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுக வரும். அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு மெண்டலே ஆயிட்டான். ஒரு நாள் நைட்டு பானையை தூக்கி தலையில போட வந்தான். இந்த உடம்பு சரியில்லாம போவாங்கல்ல, அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு இருக்கும் சார்? அது இன்னைக்கு வரைக்கும் மோசமா தான் இருக்கு. நீங்க உடல் நலிவெற்றாலோ, உடல் ரீதியா பலவீனமானாலோ, இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை தான் கிடையாது சிறையில். ஏன்னா இன்றைக்கும் தொழு நோயாளிகளாக, உடல்நலம் பாதிக்கப்பட்ட எய்ட்ஸ் போன்ற நோய்கள்ல இன்றைக்கும் சிறையில் இருக்காங்க. நாங்களாம் என்ன, நான் அடிக்கடி நான் கோரிக்கை வைப்பேன்னா, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களாச்சும் சிறையில இருந்து வெளியே விடுங்க. இந்த ஜெயில பாத்ரூம் காட்டுறதெல்லாம் இந்த சினிமால காட்டுற மாதிரி அப்படிதான் பாத்ரூம்லாம் இருக்கும். தனி ஒவ்வொரு அறைக்கும் ஒரு பாத்ரூம் இருக்கும். ஆனால் பெரிய அறைன்னு ஒன்று இருக்கும். 40 பேர் 30 பேர் தங்குவாங்க. அதுக்கு ஒரே பாத்ரூம் தான். அந்த ஒரு பாத்ரூம்ல எல்லாரும் போகும். அதுதான் மோசமான கொடூரமானது. இதனாலதான் பைல்ஸ் போன்ற கிருமி நோய் தொத்து நோய் வருது. இது மோசமானது. ஒரு பாத்ரூமுக்கு 100 பேர் யூஸ் பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணிட்டு போனவன் BA படிச்சான்னா மயிறு படிச்சான்னா, அவன் உள்ள சிறையில பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவன் என்னடா நீ BA படிக்கிற? அதே அரசியல் வழக்குல சமூகத்துக்காக, மக்களுக்காக, தமிழ் தேசியத்துக்காக உள்ள போனவன் படிக்க வைப்பியா? அவனை தீவிரவாதி உத்தரவு கொடுத்துறீங்க. ரேப் பண்ணவன் BA படிக்க வைக்கிறீங்க. இது மோசமான கொடூரமான சிறை கூடாரங்க. எனக்கு இதை பார்த்து பேசுன கோவம். எனக்கு ஒரு சிறையில இருந்து பிணையில போறான் ஒருத்தன், ஒரு ரவுடி. அப்ப ஒரு கேங் தலைவர் சொல்றாரு, நானும் ஒரு நிக்கிறேன், எல்லாம் பேசிட்டு இருக்கேன், அனுப்பிவிட பண்ணிட்டு போயிட்டு வா அப்படின்னா. இப்ப நம்ம எல்லாம் சிறையில இருந்து போனோம்னா, அப்படி ஊருக்கு போடா, அம்மா பாடுறா, குடும்பத்தை பாடுறா, நல்லா இருறா, எங்கேயும் பாருங்க. இந்த டான் சொல்றாரு, நண்பர் சொல்றாரு, நீ வெளியே போற, அவன் அங்க வருவான், நீ முடிச்சுட்டு எனக்கு பேப்பர் சீட் நான் பாக்குறேன் 2 நாள்ல. அந்த பொண்ணு புதுசாக தான் சிறைக்கு வந்திருக்கும். அந்த பொண்ணு ஏதோ குடும்பத்தரால, இல்லை கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை சிறைக்கு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை கூட்டு போய் உட்கார வச்சு அந்த சிறை பெண் அதிகாரி தன்னுடைய ஆண் அதிகாரிகளுக்கு முதல்ல இந்த பண்ணிவிடும். சிறை பெண் அதிகாரிகள் தான் சிறைக்குள்ள இருக்கிற பெண்கள் விபச்சாரத்துக்கு போறதுக்கு சிறை பெண் அதிகாரி தான் காரணம் நான் சொல்லுவேன். ஜெயில் வாழ்க்கை அப்படின்றது ஒரு திருந்தறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா அது அமையணுன்றதுனால தான் இந்த ஜெயிலு இவ்வளோ கட்டுப்பாடுகள், இவ்வளோ விதிகள் மாறி இப்போ ஜெயில் அப்படின்றது ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையா பார்க்கப்படுது. இல்லை, ஒரு காலத்துல சிறைக்கு போனா நீங்க ஒரு கிராமத்துல இருப்பாங்க, சிறைக்கு அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, ஏதோ ஒரு குடும்ப உறவுல சண்டை போட்டு சிறைக்கு போய் இருந்தோம்னா அந்த குடும்பத்தை மதிக்க மாட்டாங்க, தள்ளி வச்சுருவாங்க. சேஷன் காவல் நிலையத்துக்கு போனாலே போலீஸ் போட்டது குடும்பம் சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு சிறைக்குள்ள போற முதல் தலைமுறை குற்றவாளிகள் என் மகன் ஜெயில இருக்கான் அப்படின்னு பெருமையா சொல்ற தாய்மார்கள் இருக்காங்க. அதுதான் வேதனையா இருக்கு. என் மகன் ஜெயில இருக்கான் அப்படின்ட்டு தாய்மார்கள் சொல்றாங்க. பெத்த தாய் சொல்லுது, தகப்பன் சொல்றான், அண்ணன் தம்பி சொல்றான், என் தம்பி பெரிய ஆளா இருக்கான் தெரியுமா, சென்ட்ரல் ஜெயில இருக்கான், அன்னைக்கு என் தம்பி சொன்னா என்ன நடக்குது அண்ணன் சொல்றான். என் தம்பி கலெக்டரா இருக்கான்னு சொன்னா பெருமையா இருக்கும். என் மகன் ஒரு அட்வொகேட்டா இருக்கான், ஒரு அரசூழியரா இருக்கான்னு பெருமையா இருக்கு. என் மகன் ஜெயில இருக்கிறது இன்னைக்கு தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி சொல்ல விட்டாங்கல்ல. இது எவ்வளவு கேவலம். இது சமூகத்தின் பெரிய சீர்கேடு. அடுத்த ஜெனரேஷன் எங்க போகுதுன்றது தெரியல. இதுதான் இன்னைக்கு நீங்க ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் மறைமுகமா இருந்துச்சோ இன்னைக்கு அதெல்லாம் ஓப்பன்ல வந்துருச்சு.
இதை வந்து என்னன்னா ஆளுகின்ற அரசு ஆட்சியாளர்கள் என்னன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு ஆட்சி நடத்துறது அதிகாரத்தை மட்டும் பாக்குறாங்க ஒழிய ஒரு தலைமுறைக்கு போதை கலாச்சாரத்துக்கு உட்பட்டுருச்சு, ஒரு தலைமுறை அழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆட்சி சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பார்வை தான் இங்க இருக்கும் ஒழிய கீழே மக்கள் என்ன செய்யறான், என்ன பண்றான், ரவுடிசம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு மேல படிக்க மாட்டாங்க. நீங்க ஒவ்வொரு நகர்ப்புறத்திலையும் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மேல படிக்க மாட்டான். +2 தாண்டதே 12ஆம் வகுப்பு தாண்டுவதே. இந்த முறை நீங்க +2 தேர்வை பாருங்க, எத்தனை ஆண் பசங்க வந்து ஃபெயில் ஆகணும் பாருங்க. படிக்க மாட்டாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சாதி வந்துருச்சு, பள்ளிக்கூடத்துக்குள்ள போதை வந்துருச்சு, பள்ளிக்கூடத்துக்குள்ள கஞ்சா வந்துருச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவன் குற்றவாளி ஆகிட்டான். ஒரு நாள் ஒரு முறை ஒரு ஆசிரியரை கத்தியில குத்துனத தண்டிக்காத காவலர்களால் வந்த விளைவு இன்னைக்கு. உண்மைதான் சார். ஏன்னா அரசு பள்ளி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளிக்கூட ஆசிரியரை ஒரு கத்தியில குத்துறான், அப்ப அதை கண்டிக்கல, மைனர் சொல்லி விட்டாங்க. இன்னைக்கு அது எங்க வந்து நிக்குது? இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா படுகொலைகளும் பாருங்க, எல்லா சாதி பிரச்சனையும் பாருங்க. இந்த கல்லூரி மாணவர் பாதிக்கப்பட்டார், பிடாவூர் கிராமத்தில் ஐயாச்சாமி கல்லூரி மாணவர், சின்னத்துறை நெல்லையில் கல்லூரி மாணவர், ஸ்ரீவைகுண்டத்தில் தாக்கப்பட்ட தம்பி தேவேந்திரராஜ் பள்ளி மாணவன். நீங்க பள்ளி மாணவன் கல்லூரி மாணவன் தான் பாதிக்கப்படுறான். இதற்கு காரணம் சாதி. சாதியை தாண்டி தன் சாதியில ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தா கண்டிக்கணும். இதை கொண்டாடுறது இருக்குல்ல, என் சாதிகாரை வந்து வெட்டிவிட்டான், என் சாதிகாரை அதை பண்ணிட்டான் அப்படின்னு கொண்டாடுறது இருக்குல்ல, இது பெரிய ஒரு மனநோய். இன்னைக்கு யுவராஜ் கொண்டாடுறான்ல, இது பெரிய மனநோய்ங்கிற. ஜெயில இருந்து வெளில வந்து அவங்கள நம்ம மதிக்காம இருந்து அவங்களை இந்த ஒதுக்கி வச்சா மட்டும்தான் இந்த சமூகம் இந்த மாதிரி போயிட்டு வந்தா இந்த மாதிரிலாம் நடத்துவாங்க போல இருக்குன்ற ஒரு பயம் இருக்கும், அதோட பார்வை மாறும். வெளிலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர் கொடுக்குற அந்த மரியாதையும் ஒரு விழா மாதிரி நடத்தும் போது நம்மளும் போயிட்டு வந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதுல பெரிய பெரிய தொழிலதிபர் இருப்பாங்களாங்க. இதுல ஒரு கேவலம் என்னன்னா, அந்த தொழில் அதிபர்கள், சினிமா நடிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க உணரணுங்க. ஒரு ஐஐடி கூட நின்று போட்டோ எடுக்கிறோமே, ஒரு கொலைகாரன் கூட நிக்கிறோமே அப்படின்னு உணர மாட்டாங்கல்ல. புரியுது உங்களுக்கு? அரசியல்வாதிகள் கேங்ல இருக்கிற ரவுடிசம் பண்றவங்களோட போட்டோ எடுக்கிற பெருமை நினைக்கிறாங்கல்ல, புரியுதுங்களா? அது வந்து அது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பருத்தூர் செல்வம் ஒரு ரவுடி இருக்காரு, அவர் பழைய ரவுடி. இன்னைக்கு அண்ணனுக்கு 60 வயசு ஆகும். ஆனா அவரை பார்த்தா நீங்க ரவுடினே சொல்ல முடியாது. அவ்வளவு நகை போட்டுக்குவாரு, அவ்வளவு இதா இருப்பாரு, பந்தா இருப்பாரு. ஆனா பக்கத்துல பழகி பேசி பார்த்தீங்கன்னா குழந்தைமே இருப்பாரு, குழந்தைய மாறிடுவாரு, சாதாரணமா இருப்பாரு, யதார்த்தமா பேசுவாரு. புரியுதுங்களா? அப்படி ரவுடியும் இருக்காங்க. பெருமைக்கு எருமை வைக்கிறது இருக்குல்ல, அதான் யுவராஜ். பெருமைக்கு எருமை வைக்கிறது தான் யுவராஜ். சார், உங்களோட ஜெயில் வாழ்க்கையில நீங்க மோசமா சந்திச்ச நிகழ்வுன்றது என்ன சார் சொல்லணும்னு நினைப்பீங்க? மாரிமுத்துன்னு சொல்லி ஸ்ரீபுலூத்தூர் பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பி, அவன் என் கூட சிறையில் இருந்தான். விசாரணை சிறைவாசியா இருந்து அவனுக்கு தூக்கு தண்டனை சிறை கொடுத்தாங்க, அது வரைக்கும் கூட இருந்தான். அவன் விசாரணை சிறைவாசியா வரும்போது நான் தான் கூட வச்சு கூட எங்களுக்கு தண்ணி எடுத்துல சாப்பிட வைக்கலாம் கூட வைக்கிருந்தான். அவன் வழக்கை பத்தி கேட்டால் சொல்ல மாட்டான், பொய்யா சொல்லுவான். ஆனா வாய்தாக்கு போயிட்டு வருவான், 15 நாளுக்கு வாய்தாக்கு போயிட்டு வருவான், சூரியத்துக்கு போட்டு போயிட்டு வந்துடுவான். வரும்போது அவனை பார்க்க யாருமே வரமாட்டாங்க, அவனை பார்க்க யாருமே வரமாட்டாங்க. ஆனா நேரு இப்ப வாய்தாக்கெல்லாம் போனா குடும்பத்துல வருவான், பார்ப்பாங்களே. அப்ப நம்ம கேட்போம், யார் வந்தா வாங்கிட்டு வந்தியாடான்னா, ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டேன், வாய்தா போனே வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னா. அழுதுகிட்டே இருந்தான். அப்ப என்னடா பிரச்சனை சொல்றான், என் மகன் வந்தான், தள்ளி நின்று பார்த்துட்டு ஓடி போயிட்டான், என் பக்கத்துல வரலன்னா. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனசு பாதிச்சிருச்சு. ஏன்டா என்ன மறுத்து ஏன் அப்படின்னு கேட்கும்போது, என் மனைவியை கொண்டதை பார்த்தான், எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வெட்டினதை பார்த்தான், 3 பேரோட என்னை வெட்டி துண்டாக்கிட்டு வீட்டில் போட்டு போறதா அவன் இன்னும் பார்த்துட்டு இருந்தான் குழந்தையில. ஆனா அன்னைக்கு போனவன் தான் என்னை விட்டு இன்னைக்கு வரைக்கும் நீ பார்க்க வர மாட்டான். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என் மகனை பார்க்கணும்னு சொந்தக்காரனை சொல்லி விட்டு கடிதம் போட்டு வர சொன்னேன். என்னை கோர்ட்டு வாசலுக்கு வெளியே நின்று எட்டி பாட்டு போயிட்டான். இன்னைக்கு மகனுக்கு வேற இருந்துச்சுனேன், படிக்கிறானே, எனக்கு வருத்தமா இருக்குனே, தப்புன்ட்டணும்னு உணர்றேன். ஏதோ ஒரு கோவத்துல ஒரு ஆத்திரத்துல உணர்ச்சிசப்பட்டு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட விளைவுகளை சந்திக்க போகும்போது தான் அவங்க அதை ரியலைஸ் பண்றாங்க. அப்படின்ட்டு அவன் வந்து தூக்கு தண்டனை கைதியாக இருந்து இன்னைக்கு ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில், மதுரை சிறையில் இருக்கான். அதே மாதிரி ஜெயராஜ்னு ஒரு பிடி வாத்தியார், ஒரு வாத்தியார் வத்தலகுண்டில், நல்லா அவங்க அம்மாவும் ஆசிரியர், அவங்க அப்பா ஆசிரியர், அவங்க அண்ணன் ஆசிரியர், இவனும் ஒரு பிடி உடற்கல்வி ஆசிரியர். ஆனால் தன் தாய் வந்து இன்னொருட உடலுறதை பார்த்தனால தன் தாயை வெட்டி கொண்டுட்டான். ஆசிரியர் வெட்டி கொண்டு சிறையில் இருந்தான், ஒரு மனநோயாளியாக அறிட்டான்.
எந்த நேரம் அம்மா அம்மான்னு பேசிட்டு இருப்பான். அவனுடைய வேதனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அழுக வரும். அவன் மனநல பாதிக்கப்பட்டு மெண்டலே ஆயிட்டான். மெண்டல் செல்ல இருந்தான். சிறையில் மெண்டல் செல் ஒரு செல் அங்கே இருந்தான். என் கூட தான் இருப்பான். என் அறையில் தண்ணி எடுத்து வைக்க, எனக்கு உணவு கொடுக்க, அப்படி தான் இருப்பான். ஒரு நாள் நைட்டு பானையை தூக்கி என் தலையில் போட வந்துட்டான். நான் டே இதெல்லாம் வந்து அடிக்கவே வந்துட்டான். ஏன்னா அந்த மனநோய் பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த அது ரொம்ப கூட இருக்கும். ஆனால் டேப்லெட் போடாமல் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கான். அவர் உடனே வார்டன் வர சொல்லி அவனை அனுப்பி அவனை வந்து தனி செல்ல வச்சாங்க. அவன் அந்த தண்டனை இந்த மனநோய் பாதிக்கப்பட்டாலும் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து குறைந்த தண்டனையில் 7 ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளியே வந்துட்டான். ஒரு பிடி வாத்தியார் இன்னும் மதுரை வீதியில் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். தன்னுடைய தாயை கொண்டனால, அந்த குற்ற உணர்வு தான் தாயை கொண்டு. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான வார்த்தை நீங்க சொல்லியிருக்கிறது. அந்த குற்ற உணர்வு எனக்கு இருந்தா மட்டும்தானே நான் குற்றங்களை திருப்பியும் செய்யாம இருப்பேன் சார். இன்னைக்கு அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு எங்க அம்மா கொண்டேன்னு புலம்பிட்டே அலைகிறான் மதுரை வீதிகளில். இதெல்லாம் பார்க்கும்போது இதை விட மோசமா ஒன்று பார்த்துருக்கான். ஐயாச்சாமின்னு ஒருத்தன் 60 வயசு வாத்தியார், ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 3 மாசம் 4 மாசம் இருக்கு. ஒரு 8 வயசு பிள்ளையை ரேப் பண்ணிட்டு வராரு பள்ளிக்கூடத்தில். பிள்ளைய அந்த ஐயாச்சாமியா சார் வாத்தியார் சிறைக்கு வராரு. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு 55 வயசு 56 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். வாத்தியார் சிறைக்கு வராரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். பொய்யா சொல்கிறான். குடும்ப சண்டைன்ட்டு. ஒரு நாள் நைட்டு என்ன செய்யறேன்னா போர்வையை பொத்தி அந்த நறுக்கு கொட்டுறோம். தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. ஏன்னா அந்த சீட்ல இப்ப தண்டனை சிறைவாசிக்குன்னா தகுடு அடிச்சு கொடுப்பாங்க. அவங்களுடைய கிரைம் நம்பரு, அவங்க என்ன வழக்காண்டி வந்தாங்கன்னு தகுடு அடிச்சு கொடுப்பாங்க. இந்த ஐயாச்சாமிக்கு சீட்டில் கொடுத்தாங்க. ஏன்னா விசாரணை சிறைவாசி தான். சீட்ல வந்து இன்ன வழக்குன்னு கொடு, இந்த வழக்கு பாலியல் வழக்கு. நான் அப்பெல்லாம் பாலியல் வழக்கு இல்லை, இப்போ பாலியல் சொல்றான். அந்த வழக்கு செக்ஷனை போட்டு ரேப் செக்ஷனை போட்டு பண்ணினாங்க. 8 வயசு பிள்ளைய ரேப் பண்ணிட்டான்னு இருந்துச்சு. அடிச்சு மண்டல நறுக்கு கொட்டி நைட்ல அந்த ஒரு 3 நாளா கண்டிப்பா நான் சித்திரவாதம் பண்ணேன். ஏன்னா ஒரு பச்சை 8 வயசு பிள்ளைய ரேப் பண்ணிட்டு வந்துட்டானே, இவ்வளவு ஒரு கொடூரம் 55 வயசு 56 இருக்கக்கூடாது அப்படின்னு அடிச்சுட்டு இருப்பேன். நைட்ல ஒரு நாள் நைட்டு கத்துறான், ஐயா என்னை அடிக்கிறாங்க, என்னை கொள்றாங்கன்னு சொல்லிட்டு. சூப்பர் ஜெயிலாம் வந்து நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் திறக்கிறாங்க. என்ன அடிச்சிங்க, யாரு என்ன நைட்டில் அப்படி ஜெயிலில் கத்துறீங்க வைக்கிட்டு. ஐயா அவனா மெண்டல் ஆகிட்டாங்க, மெண்டல் அடிச்சு விடுங்கன்னு அனுப்பிவிட்டோம். மெண்டல் சில பேர் அடிச்சாங்க. சார் இப்போ இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மென்டல் அப்படின்லாம் சொல்கிறீங்களா சார், மென்டல் சரி, இந்த உடம்பு சரி இல்லாமல் போவாங்களா, அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு இருக்கும் சார்? அது இன்னைக்கு வரைக்கும் மோசமாக தான் இருக்குது. நீங்கள் உடல் நலிவற்றாலோ, உடல் ரீதியாக வந்து பலவீனமானாலோ, இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை தான் கிடையாது சிறையில். ஏன்னா இன்றைக்கும் தொழுநோயாளிகளாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட எய்ட்ஸ் போன்ற நோய்களில் இன்றைக்கும் சிறையில் இருக்காங்க. நான் அடிக்கடி நான் கோரிக்கை வைப்பேன்னா, இந்த மாதிரி நோய்வைப்பட்டவங்களாச்சும் சிறையிலேருந்து வெளியே விடுங்க. நோய்வைப்பட்டாங்க, கிட்னி போய்கிட்டு இருக்காங்க, கிட்னி போயிடுச்சு, கிட்னி அழுகி போயிருக்கு, நோயில் பாதிக்கும் டயாலிசிஸ் பண்ணுறவங்க கூட சிறையில் இருக்காங்க. அதெல்லாம் வேதனையானது. நீ அவங்கள வச்சு என்ன செய்ய போறீங்க? பாத்ரூம்ஸ்லாம் அப்படியே சார் இருக்கு, கஷ்டமானது. அப்படியே தடவி நடந்தது போகுது, உருணுன்னு போவாங்க. இந்த ஜெயிலில் பாத்ரூம் காட்டுறதெல்லாம் வந்து இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படிதான் பாத்ரூம்லாம் இருக்கும். தனி ஒவ்வொரு அறைக்கும் ஒரு பாத்ரூம் இருக்கும். ஆனால் பெரிய அறைன்னு ஒன்று இருக்கும். 40 பேர் 30 பேர் தங்குவாங்க. அதுக்கு ஒரே பாத்ரூம் தான். அந்த ஒரு பாத்ரூம்ல எல்லாரும் போய் போகணும். அதுதான் மோசமான கொடூரமானது. இதனால தான் பைல்ஸ் போன்ற கிருமி நோய் வந்து தொத்து நோய் வந்து வருது. இது வந்து மோசமானது. ஒரு பாத்ரூமுக்கு 100 பேர் யூஸ் பண்ணுவான். அதை கிளீன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மத்திய சிறைக்கு 2000 கைதிகள் 2500 கைதிகள் இருப்பாங்க. இப்போ புழல் சிறையில் 3000 பேர் இருப்பாங்க வச்சுக்கலேன். 3500 பேர் புழல் சிறையில் இருக்காங்கன்னா எத்தனை துப்புரவு பணிக்கு ஆள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஏன் 2 பேர்னா, சிறைக்கு வர தண்டனை சிறைவாசிகளை, குறைந்தபட்ச தண்டனை சிறைவாசிகளை அவங்களோட லீவுக்காக, அவங்க அந்த லீவில் போகணும் வரதுக்காண்டி அவங்கள துப்புரவு பணிக்கு பயன்படுத்துவாங்க, அவங்கள பாத்ரூம்களுக்கு பயன்படுத்துவாங்க. விசாரணை சிறைவாசியா திருட்டு வழக்கில் வரவன குப்பல்ல சுத்தம் பண்ண, கிரவுண்ட் சுத்தம் பண்ண பயன்படுத்துவாங்க. இந்த இதுல பெரிய ஊழல் நடக்கும். ஏன்னா நாங்க வெளியே கான்ட்ராக்ட் மூலமா துப்புரவு பணி செய்யறதுக்கு ஆட்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துப்புரவு பணியில மாதம் இவ்வளவு தொகைன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறாங்க. உணவுல கொள்ளையடிக்கிறாங்க, துப்புரவு பணியில கொள்ளையடிக்கிறாங்க, மருத்துவம் பார்க்கறதுல கொள்ளையடிக்கிறாங்க. எல்லாத்திலும் சிறையில் மிகப்பெரிய ஊழல் நடக்கும். ஆனா அது எதுவுமே அது போய் சிறைவாசிகளுக்கு எதுவுமே ஜெயில இருக்கிறவங்களுக்கு போய் சேரல. ஆனா இது எல்லாமே அதிகாரிகள் தான். அதிகாரிகள் வந்து இந்த முறை கொள்ளையடிக்கிறாரு. இந்த பங்கு பொருள்ல ஐஜில இருந்து டிஐஜில இருந்து சூப்பர் வரைக்கும் நடக்கும் இந்த இது வந்து.
சார் இப்போ இந்த ஜெயில்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இல்ல இந்த வேலை கொடுக்குற ஒரு விஷயம் அதெல்லாம் சொல்றாங்க, எக்ஸாம் எழுதுற ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க, அதுலலாம் எப்படி இதெல்லாம் கண் துடைப்புங்க. முழுக்க முழுக்க சிறைக்குள்ள வந்து பட்டப்படி படிச்சிருக்கான், சிறைக்குள்ள வந்து BA டிகிரி ஹோல்டர் பண்ணிருக்கானா, அயோக்கியத்தனமான ஒரு விளம்பர அரசியல் தான். வேலைன்றதுலாம் கிடையாதா சார்? வேலையெல்லாம் இருக்கு. நீங்க ஒரு விளம்பர அரசியல். உள்ள இருக்கிறவன் எந்த குற்றத்துக்கு போனான்? பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணிட்டு போனவன் வந்து BA படிச்சானா மயிறு படிச்சானா? அவன் உள்ள சிறையில வந்து பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவன் என்னடா நீ BA படிக்கிற? அதே அரசியல் வழக்குல சமூகத்துக்காக, மக்களுக்காக, தமிழ் தேசியத்துக்காக உள்ள போனவனை படிக்க வைப்பியா? அவனை தீவிரவாதி உத்தரவு குத்துறீங்க. ரேப் பண்ணவன வந்து BA படிக்க வைக்கிறீங்க. இது மோசமான கொடூரமான சிறை கூடாரங்க. எனக்கு இதை பார்த்துன இதை பேசுன கோவம் எனக்கு. அவ்வளவு மோசமானது. அயோக்கிய பையன் திருடனை வந்து நீ பட்டாதாரி ஆக்குங்க. இந்த சமூகத்துக்காக மக்களுக்காக போராடுறவன் வந்து படிக்க மாட்டான், புத்தகம் தர மாட்டான். அது மாதிரி இருக்கா சார்? இருக்கு இருக்கு, இப்பயும் இருக்குல்ல. இப்ப நீங்க படிக்கிறவங்க எத்தனை பேர் பாருங்க, நீங்க படிக்கிறாங்களா பட்டாதாரின்னு எடுத்து பாருங்க, பூராமே ரேப் வழக்குல இருப்பான். சில பேர் திருட்டு வழக்குல இருப்பான், இல்லாட்டி பேங்க்ல கொள்ளையடிச்சு இருப்பான். எதுனாச்சும் ஒரு மோசடி பண்ணிருந்தா இந்த பட்ட படிப்புக்கு வருவான். சமூகத்துக்காண்டி போறவன், மக்களுக்காண்டி போறவன படிக்க மாட்டான். என்ன படிக்க விட மாட்டேன்னு சிறையில. சார் அப்ப இந்த ஜெயில இருக்கிறவங்களுக்கு என்னதான் சார் ஒரு பொழுதுபோக்கு, இல்ல என்ன மாதிரியானதா வந்து உங்களுக்கு ஒரு டைவர்ஷன் கிடைக்கும்? முழுக்க முழுக்க தூங்க, தின்ன, சாப்பிட, இது மட்டும் தான் சிறையில இருக்கு. பெரிய நீங்க வேலைன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல வரான்ல அன்றாட காட்சிகள், அவனுக்கு நேர்காணல் வராது, பார்க்க உறவினர்கள் வர மாட்டாங்க. அவன் என்ன செய்வானா உடல் உழைப்பு வேலைக்கு போவான், கிச்சனுக்கு போவான், இந்த சோறு தூக்குவான், தறிப்பற்றி போவான். ஏன்னா அவனுக்கு வருமானம் வராது, நேர்கள் பக்கம் ஆள் இல்லை. அதனால அவன் வந்து இந்த வேலையை செய்வான். இந்த நகர்ப்புறத்துல இருந்து சொகுசா இந்த மிரட்டிக்கிட்டு பஞ்சாயத்து பேசி காசு வாங்குறது, ரவுடிசம் பண்றது, திருட்டு வளர்க்கணும்னா வேலையே செய்ய மாட்டாங்க. நீங்க நகர்ப்புறத்துல இருந்து வேலையை செய்ய மாட்டாங்க. கிராமப்புறத்துல இருக்க பொண்டாட்டியை கொண்டுட்டு வரவன், அம்மாவை கொண்டு வரவன், அப்பாவை கொண்டு வரவன், ரத்த உறவுக்குள்ள கொலை செஞ்சுட்டு வரான்ல, அவன் அந்த சமூகம் புறக்கணிச்சிருக்கும். அதனால வேலைக்கு போவான் சிறைக்குள்ள. இந்த சமூகம் மோசமான கொடூரமா இருக்கிறவனை அங்கீகரிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மக்களுக்காண்டி போராடி சிறைக்கு போறவனுக்கு அச்சி சோறு தான். அதே இந்த நாட்டை கொள்ளையடிச்சுட்டு இந்த நாட்டை ஏமாத்தி சுரண்டி தின்னுட்டு வழக்குல வரவனுக்கு A கிளாஸ் கொடுப்பான் சிறையில. இந்த சமூகத்துக்காக, இந்த சமூக மாற்றத்திற்காக ஒருத்தர் வருவாங்க, போராடிட்டு சிறைக்கு போவான், அவனுக்கு அச்சி சோறு. ஆனால் இந்த சமூகத்தை ஏமாத்தி சுரண்டி திண்டு வரவனுக்கு A கிளாஸ் வகுப்பு. சார் இப்போ இந்த ஜெயிலில் வந்து இந்த ரவுடிசம் பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இந்த 2 ரவுடி கேங் இதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ எங்களுக்கு எல்லாமே இந்த சினிமா பார்வை பார்த்து நாங்களும் அதே மாதிரியே டியூன் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ரவுடி சண்டை அதெல்லாம் நீங்கள் லைவாக பார்த்துருக்கீங்களா சார்? நான் சிறையில் இருக்கும்போது நாங்கள் வாய்தாக்கு போகிறோம். நாங்கள் வாய்தாக்கு போகிறப்ப வண்டியில் எல்லாரும் ஏற்றுவாங்க. அப்போ நான் இருந்த ஒரு பிளாக்ல இருந்து அந்த சைடு இருக்க ஒரு 2 கேங் இருக்காங்க. நான் இயல்பாக எல்லா மதுரைக்குள்ளே இருக்க எல்லா ரவுடிசத்தையும் நான் நட்பாக இருப்பேன், அன்பாக தான் இருப்பேன். அது சாதியெல்லாம் கடந்து ஒரு எல்லாத்தையும் இணக்கமாக இருப்பான். வர்ஜி சொல்லுவான், டாக்டர் ரவி, பெரிய பெரிய டான், மடல்மேடு சங்கர், எல்லாத்தையுமே நட்பாக தான் இருப்பேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு 80% எல்லாருமே நட்பாக இருப்பாங்க. அதேமாரி நக்சல் பார் இயக்கத்தில் உள்ளவங்க, தமிழ்நாடு விடுதலைப்படை, இந்த மாதிரி எல்லா அமைப்புலையும் தொடர்பு இருப்பேன், எல்லாத்தையும் இணக்கமாக இருப்பான். ஆனால் இந்த ரவுடிகள் எப்படின்னா வந்து வாய்தாக்கு போகும்போது பிளேடு வச்சுக்குவாங்க, பிளேடு வாய்க்குள்ள பிளேடு வச்சுக்குவாங்க. அப்ப தனக்கு பிடிக்காத ரவுடி வந்தானா, ஏதோ ஒரு வழக்கு வரானா, அவனை அறுத்துடு, அவன் இன்னைக்கு வாய்தாக்கு வரேன், அவனை கோர்ட்டுக்கு போறப்ப அசிங்கப்படுத்து, அவன் மூஞ்சில பிளேட போட்டுரு. இதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு நடக்கல, 90 தொடக்கத்துல, அப்ப ஆரம்பத்துல நாங்க பார்த்தது. அப்ப வந்து கழுத்து பிளேடு இப்படி ஒரு ஒச்சப்படுத்திடுவாங்க, பிளேடு போட்டுருவாங்க, இல்ல கழுத்துல பிளேடு போட்டுருவாங்க, முதுகுல பிளேடு போட்டுருவாங்க வாய்தால இருக்கும் போதே. போலீஸ் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, போலீஸ்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. பிளேடு போட்டா பிடிச்சி உட்கார வச்சுக்குவாங்க. அவன் என்னன்னா, என் கேங்ல இருந்து ஒருத்தன் கோர்ட்டுக்கு போகும்போது உன் கேங்ல ஒருத்தன் கொல்லுவான் எஸ்கால்லே வச்சு அப்படின்னு சவால். எங்க இது வந்து ஜெயிலுக்குள்ள இன்னைக்கு நீதி கோர்ட்டுக்கு வரல, வாடா ஆம்பளை கோர்ட்ல பாக்குறடா, இப்படி நடக்கும். இது எப்படி நீ லைவா பாத்துருக்க, அறுத்துருக்கான், அடுத்த சரத்து அறுத்துருவான். அதே மாதிரி ஒரு சிறையில இருந்து பிணையில போறான் ஒருத்தன், ஒரு ரவுடி. அப்ப ஒரு கேங் தலைவர் சொல்றாரு, நானும் ஒரு நிக்கிறேன், எல்லாம் பேசிட்டு இருக்கேன், அனுப்பிடுறோம், பணத்தை போயிட்டு வா அப்படின்றோம். இப்ப நம்ம எல்லாம் சிறையில இருந்து போனோம்னா, தம்பி ஊருக்கு போடா, அம்மாவை பாடுறா, குடும்பத்தை பாடுறா, நல்லா இருறா, எங்கேயும் போற முதுகு பாருங்க. இந்த டான் சொல்றாரு, நண்பர் சொல்றாரு, நீ வெளியே போற, அவன் அங்க வருவான், நீ முடிச்சுட்டு எனக்கு வந்து பேப்பர் சீட் நான் பார்க்கணும் 2 நாள்ல, உனக்கு தான் வேலை அப்படின்ட்டு ஜெயிலிருந்து அனுப்பிவிடாரு. பொட்டெடுத்து அனுப்பிவிடாரு. அவர் அந்த அவன் சிறை விட்டு போறாப்புல, சிறையிலேருந்து போனி 2 நாள்ல பேப்பர்ல வந்து அவருடைய கேங் எதிர் கேங்கில் ஒரு ஆள் படுகொலை நடந்து பேப்பர் சீட் வருது.
பேப்பர் வச்சு பார்த்துட்டு இருக்கேன், என்ன நண்பா தோழர் அப்படின்றான். ஆமாம் தோழர், தான் போன முடிச்சிட்டான், சொல்லி தான் விட்டு, நம்ம சொல்லி விட்டோம்ல அவன்கிட்ட, அவன் முடிக்கலன்னா அப்புறம் இவனை நான் உள்ள விட எடுக்க மாட்டேன் சார். இது நடந்தது. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்போன்ல உள்ள இருந்து ஆப்ரேட் பண்ணி எல்லாம் கொலை பண்றாங்க. நாங்க இதெல்லாம் உண்மையாவே சினிமால பார்த்து இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கணும் தான் சார். என்னுடைய நேரடி இதெல்லாம் அனுபவங்கள், இதெல்லாம் போய் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க செல்போனை வச்சுக்கிட்டு மணல்மேடு சங்கர்ன்ற நண்பர் செல்போன்ல பேசிட்டு இருக்காரு, போன்ல பேசிக்கிட்டு நீங்க பேர் எடுக்கிறீங்களே அதனால பிரச்சனை வராதா? அதெல்லாம் அவர் இறந்துட்டார்ல, மணல்மேடு சங்கர் போன்ல பேசுறாரு. போன்ல பேசுற எங்க நான் வந்து குமுத ரிப்போர்ட்டர் பத்திரிகைக்கு போன் பண்றாரு. குமுத ரிப்போர்ட்டர் பத்திரிகைக்கு ஃபோன் பண்ணி, நான் பேரை குமுத ரிப்போர்ட்னு சொல்றேன், குமுத ரிப்போர்ட்டருக்கு லைவா பேட்டி தந்துருக்காரு. எங்க இருந்து? ஜெயில இருந்து. 3 பக்கத்துக்கு குமுத ரிப்போர்ட்ல அட்டை படத்தோட ஒரு பேட்டி எங்க இருந்து கொடுத்தாரு? ஜெயிலுக்குள்ள வந்து கொடுத்தாரு. நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். ஸோ ஜெயிலுன்றது வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கையாக தானே சார் மக்கள் இதில் பார்க்கப்படுது. ஒரு வாட்டி அந்த போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாலோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் காலம் மிதிச்சாலோ இல்லை அது ஜெயிலுன்றதை பார்த்தாலோ அதுக்கப்புறம் வாழ்க்கைன்றது ஒரு நரகம் தான். ஏன்னா நம்ம வேலையில் சேர முடியாது, வெளிநாடுல போக முடியாது, எவ்வளவோ விஷயங்கள் இங்கே பார்க்கப்படுது. குடும்பமே வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போய் நின்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரியாக இருக்குது. இல்லை, இந்த சமூகம் எப்படின்னா திருடர்களை, ரவுடிகளை, கேங்கு நட்புக்காண்டி கொலை செய்யறது, இதெல்லாம் ஒரு ஹீரோயிசமா அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இன்னைக்கு அது கொண்டாடுது சமூகம். சினிமா பார்த்து சினிமாலாம் இவங்க பார்த்தா சினிமாவை எடுக்கிறாங்க. சினிமாலாம் சும்மா வந்து இவங்க கொஞ்சம் தான், இவங்க நிறையா. நீங்க இந்த இப்படி நட்புக்காண்டி நீங்க மதுரையை பொறுத்தவரைக்கும் நட்பு அதிக கொலைகள், சென்னை போன்ற பெருநகரத்துல கூலிக்கு கொலைகள், நெல்லையில சாதி கொலைகள், மேற்கு மாவட்டத்துல சாதி கொலைகள், மதுரையில் நட்புக்காண்டி கொலைகள், கொலைகள்ல பல்வேறு கொலைகள் இருக்கு. நீங்க மதுரையை பொறுத்தளவுக்கு கொலைகள்ல கூட இவ்வளவு உண்மை, நீங்க மதுரையை பொறுத்தளவுக்கு நட்புக்காண்டி கொலை பண்ணிருப்பான். என் நண்பருக்கு உதவி செய்யற அது சம்பவம் கொலை. சார் இப்போ இது பேசிட்டு இருக்கும் போது இல்ல சார், இந்த ஜெயிலுக்குள்ள இந்த சூசைட் விஷயம்லாம் ரொம்ப காமனா சார்? அது எப்படின்னா வந்து தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து அழுகிறது, புலம்புறது, இதை வந்து இந்த கிராமத்துல இருந்து ஏதோ ஒரு வழக்குல சிறைக்கு வந்திருப்பான், குடும்ப ரீதியாக வழக்கு வந்திருப்பான். அண்ணன் திட்டான், தம்பி திட்டான், என்னை மதிக்க மாட்டாங்க, அம்மா சொல்றது, மனைவி சொல்றது, குடும்ப உறவு சொல்றதை கேட்டு உள்ள சூசைட் பண்ணுவான். சூசைட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் இருக்கு ஆயுதம்? துண்டு தான், துணி தான், வேட்டி. ஆனா ஏன் முன்னாடி சூசைட் பண்ண தம்பி வந்து செல்வன் பேரு. உங்க முன்னாடி நடந்த? ஆமா, ஏன் முன்னாடி நடந்த. நான் பிளாக் அவ்வளோ ஒரு புளிய மரத்தை விழுந்தான். அவன் வந்து அவன் கல்யாணம் பண்ணி புதுசே சிறைக்கு வந்துட்டான் ஒரு வழக்கில். நல்ல பையன். ஆனால் வந்து அவன் மருத்துவமனை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போகிறான். டாக்டர் போய் அவனை சும்மா பேசிக்கிட்டு இருக்கப்ப போயாம மருத்துவமனைக்கு வரான்னு சொல்லிட்டு உனக்கு எய்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டாரு. அவன் போய் நேராக மரத்தில் ஏறி சூசைட் பண்ணிட்டான். காலைல 7 மணிக்கு டாக்டர் பார்க்குறான், சும்மா உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் நக்கலாக சொன்ன ஒரு காரணம்லாம் அவன் உயிரில் போயிடுச்சு. சூசைட் பண்ணிட்டான். செல்வம் இறந்து போயிட்டான். அப்படி மேலே நச்சுன்னு. டாக்டர் மேலே கேஸ் வரலையா சார்? இல்லை, நீங்கள் சிறைக்குள்ள சூசைட் பண்ணுறது, சிறைக்குள்ள நடக்கிற எந்த ஒரு டெத்தாக இருந்தாலும் சிறை அதிகாரிகள் மீது வழக்கு வராது. சாதாரண காவலர்கள் இருக்கான் தெரியுங்களா, அவன் தான் வழக்கு போடுவான். நீ ஏன் பாரா பார்க்கல, நீ ஏன் பாரா பார்க்காம அவனை விட்ட, அவன் மேலே தான் சீப் வாட்டர்ல இருந்து காவலர் வரைக்கும் தான் வழக்கு போடுவாங்க. சார் உண்மையாவே நீங்க பேசுற இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்னு தான் சார் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாலியல் வன்கொடுமைகள் பண்ணா இந்த மாதிரியான சிறையில இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு மக்களுக்கு அந்த புரிதல் இல்லையா இல்ல தெரியலையான்றது எனக்கு ஒரு டவுட். அது மக்கள் வந்து நீங்க சிறைக்கு போயிட்டாலே இந்த சமூகத்துல தான் உங்களை பிரிச்சிருவாங்க. மனிதமற்றவன்னா சிறைக்கு போவான், மனநோயாளிகள் சிறைக்கு போவாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி கிடையாது. சிறைக்குள்ளையும் சில பேர் திருந்தி நல்ல மனிதனா வாழணும், இந்த சமூகத்தில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நபரா வந்துட்டோம், நான் வெளியே போகும்போது ஒரு நல்ல இடத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்ட்டு சிறையில இருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு முடிவெற்ற கடை வச்சிருக்காங்க. பெரிய கடையெல்லாம் பெரிய கடையெல்லாம் வச்சிருக்காங்க. பெரிய தொழிலதிபராக இருக்காங்க. சிறையில இருந்து வெளியே வந்து வட்டி கூடுவாங்க, நேர்மையா வட்டி கூடுறாரு. இன்னைக்கு அண்ணன் ஒருத்தர் ஜெயில இருந்து ஆயில் டெண்டர்ல இருந்து காணிக்கை வாட்டா இருந்து வந்திருக்காரு. கன்விக் வாடர்னா இந்த வெள்ளை படத்துல பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருந்து வந்து அண்ணன் ஒருத்தர் தொழில் பண்றாரு, கடை வச்சிருக்காரு, பலசர கடை வச்சிருக்காரு, பெரிய ரவுடி. தமிழ்நாட்டுல நம்பர் 1 ரவுடியா இருந்த ஒரு நபரு இன்னைக்கு அதர் ஸ்டேட்ல போய் மளிகை கடை வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல நம்பர் 1 ரவுடி அவர் பேரை சொன்னா இன்னைக்கு நடுங்கும். ஆனா வேற ஸ்டேட்ல போய் மளிகை கடை வச்சிருக்காப்புல. எனக்கு எப்ப மாதத்துக்கு ஒரு முறை
3 மாதத்துக்கு கூட ஃபோன் பண்ணுவாப்ல, என்ன மாலிக் நல்லா இருக்கலான்னு போய் சொல்லுவாப்ல. சும்மா மதுரைக்கு வந்து உங்களை பாட்டு போலான்னு மதுரையில் பார்ப்போம், வர மாலின்னு போயிடுவார். அப்புறம் ஆளை காணாம இருப்பார். நான் ஒரு நண்பனை கேட்டேன், எங்கன்னே இருக்காருன்னு கேட்டேன். அவர் வந்து ஒரு பழசல் வச்சிருக்காரு, எனக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கு போறதுக்கு. என்ன பழசல் வச்சிருக்காரா? ஒரு ரவுடிங்க, தமிழ்நாடு நம்பர் 1 ரவுடிங்க, தமிழ்நாட்டுல பல்வேறு வழக்குல முக்கிய வழக்குல இருக்காரு அவரு. சார் அப்ப ஜெயில் வாழ்க்கை அப்படின்றது வந்து இது ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப வந்து ஒரு வஸ்ட், ரொம்ப ஒரு கொடூரம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தானே சார். ரவுடிகளுக்கு சில பேருக்கு சாதகமா இருக்கும், இந்த பணம் வாங்கி சம்பாட்டு சாப்பிட்டு போறவங்களுக்கு ஒரு ஹீரோ விஷயமா இருக்கும். ஆனா சாமானிய மனிதனுக்கு இது இந்த வாழ்க்கை ஏண்டான்னு டெய்லி நொந்துகிட்டு இருப்பான், டெய்லி டெய்லி அழுதுகிட்டு இருப்பான், டெய்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள சிக்கிட்டமே, ஏண்டா சிறைக்கு வந்தோம் அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பான். அதனால நான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு சொல்ற என்னுடைய கோரிக்கை என்னன்னா, சிறைவாசிகளுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கும். ஓட்டுரிமை. ஏன்னா சிறைவாசிகளுக்கு இன்னைக்கு ஓட்டுரிமை கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த சிறை நீங்க எடுத்துட்டா கூட குறைந்தபட்சம் ஒரு 40,000 பேர் சிறையில் இருப்பான். ஏன்னா இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கும் சிறைவாசிகளை மனிதமற்றவர்கள், மனிதம் இல்லாதவர்கள், அவர்களும் கொடூர குற்றவாளிகள் அப்படின்னு பேசப்படுற இந்த சூழலை தான் சிறைவாசிகளுக்காண்டி பேசுன்ற கடமை எனக்கு இருக்கு. ஏன்னா நானும் ஒரு சிறைவாசியா இருந்திருக்கேன். அதனால சிறைவாசிகளுக்கு ஓட்டுரிமை வேணும். தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் இருக்கவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு. ஆனா ஓட்டு போட முடியாது, ஏன்னா அந்த நிர்வாகம் ஓட்டு போடணும் முடக்கி வச்சிடும். அதனால இந்த வருகின்ற தேர்தல்னாச்சும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சிறை அனைத்து சிறைகளுமே வாக்கு பூத்து இல்ல தபால் ஓட்டு வச்சு வாக்கு செலுத்துற முறையை கொண்டு வரணும்னு சொல்லி, அப்பதான் சிறைவாசிகளுடைய அவர் விஷயங்களை, உண்மையான பிரச்சனைகளை வெளியே பேச முடியும். அவர்களுக்கு ஓட்டுரிமை வேணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை. சார், நீங்க இந்த ஆண்களுக்கான ஜெயிலை பத்தி மட்டும் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த திருநங்கைகள், அப்புறம் வந்து பெண்கள், அவங்களுக்கான ஜெயில எப்படி சார் இருக்கும்? அங்கேயும் பாலியல் வன்கொடுமைகள்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களே சார். இல்லை, இப்போ இப்போ திருநங்கைகள்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சிறைக்கு வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் சிறைக்கு வர்றது, கஞ்சா தொழில்னே சில பெண்கள் இருப்பாங்க, கஞ்சா விற்கிறதுனே சில பெண்கள் இருப்பாங்க, விபச்சார வழக்குக்கு போகிற பெண்களும் தொடர்ந்து இருப்பாங்க, சில ரவுடிசு பெண்களும் இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு ரவுடிகள் இருக்க பெண்கள்லாம் தொடர்பில் இருக்காங்க, பழக்கம் எப்பயும் நட்பில் இருக்கும், தங்கச்சி அம்மா அப்படின்னு பழக்கம் இருக்கும். ஆனால் இது என்னன்னா வந்து ரவுடிசம் பண்ணி சிறைக்கு போகிற பெண்கள் வந்து சிறைக்குள்ளே போகிறோன்னா யாரையும் மிரட்டி கிரட்டி யார்கிட்டையும் பிடிங்கி கிடிங்கி எத்தனை மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணாக இருந்து நாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது அந்த ரவுடிசமாக இருக்க பெண்களுக்கு தெரியும். அதனால் சிறைக்குள்ளே போன இந்த பெண்களையும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஒன்று, விபச்சாரத்தில் இருக்கிற பெண்களும் யாரையும் போய் டார்ச்சர் பண்ணணும் செய்ய மாட்டாங்க. சாமானிய வழக்கில், குடும்ப வழக்கில் வர பெண்களும் அப்புறாணியாக இருப்பாங்க, யார்ட்டையும் செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இதை யார் தூண்டி விடுவானா, சிறை அதிகாரி பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை தூண்டி விடுவாங்க. ஏய், அவள் பத்தியா, அவள் வந்து வந்திருக்கா, அவளை விடாத, நான் கூப்பிட்டு வா அப்படின்னு கூட்டுற சொல்லி, அந்த பொண்ணு புதுசாக தான் சிறைக்கு வந்திருக்கும், அந்த பொண்ணை ஏதோ குடும்பத்தரால இல்லை கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை சிறைக்கு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை கூட்டு போய் உட்கார வச்சு அந்த சிறை பெண் அதிகாரி தன்னுடைய ஆண் அதிகாரிகளுக்கு முதல்ல இந்த பண்ணிவிடும். சிறை பெண் அதிகாரிகள் தான் சிறைக்குள்ள இருக்கிற பெண்கள் விபச்சாரத்துக்கு போறதுக்கு சிறை பெண் அதிகாரி தான் காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா ரவுடிசமா இருக்கிற பெண்களும் பயன்படுத்த மாட்டாங்க, விபச்சார வழக்குல போற பெண்களும் யாரையும் தப்பா பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த பெண்கள் தெரியும், நாம தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம வாழ்க்கை தான் போச்சு, இந்த பொண்ணு வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பா தான் இருப்பாங்க ஒழிய, பெண்கள் பாதுகாப்பா தான் இருப்பாங்க ஒழிய, இதற்கு மூல காரணம் சிறையில் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கும் பெண்கள் தான். ஃபைன் சார். மாலின் சார், உங்களோட பேசுனதுல உண்மையாகவே நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வு இதை சேர்க்கணும் அப்படின்றது தான். ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமோ இல்லை ஒரு சாதிச்ச ஒரு விஷயமோ கிடையாது. அதாவது என்ன அதர் பார்ட் ஆஃப் ஜெயில் ஸ்டோரி அப்படின்றது தான் சார் இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் சொல்லுவோம் அடிக்கடி, எதிரிக்கு கூட சிறை வாழ்க்கை வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவோம், எதிரிகளுக்கு கூட சிறை வாழ்க்கை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு தான் சார் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா.